ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து எங்கிட்ட இரவு சாப்பாடு தான். இன்றைக்கி வெளியில் போயிட்டு வந்து நாங்கள் காலையில் 9 மணிக்கு என்ன போனாங்க, 8:30 8:15 என்ன போய் நண்பர்களே வீடு வந்து சேரவே எங்களுக்கு 3 மணி ஆகிட்டு. அதால் மத்தியான சாப்பாடெல்லாம் கடையில் தான். ஆனால் இரவுக்கு எங்களுக்கு வீட்டில் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டா தான் நித்திரையே வருமே, இல்லாட்டிக்கு நித்திரையே வராது, வயிறு அப்படியே கடிச்சு கொண்டே இருக்கும். அதால் இப்போ இரவு சாப்பாடு தான் செய்ய போகிற நண்பர்களே. ஆட்டாமா புட்டை வச்சு அதோட வந்து வெந்தய குழம்பு எல்லாம் வச்சு என்னென்ன எல்லாம் செஞ்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். என்ன செய்ய போகிறோன்னு வந்து தொடர்ச்சியாக பாருங்கள், சரியா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க கடகடண்டு சாப்பாடு வேலையை ஆரம்பிக்கலாம். இதில் வந்து அவிச்ச ஆட்டாமா எடுத்துருக்கிறேன், அதில் தான் புட்டு அவிக்க போகிறேன். அவிச்ச ஆட்டாமா, இங்கெல்லாம் உப்பு எடுத்துருக்கிறேன், தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன். இப்போ சுடு தண்ணியை சேர்ப்போம். ஒருக்கா அந்த உப்பை கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நாங்கள் வளமையாக புட்டுக்கு குழைக்கிற மாதிரி குழைச்சி எடுக்க வேண்டிய. இப்போ பாருங்க காணாது, இன்னொரு கொஞ்சம் சேர்ப்போம். இப்போ பாருங்க இந்த மாதிரி குழைச்சிட்டு டம்ளர் அளவுக்கு தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் சூடு பொறுப்பீங்கன்னா கையாலேயே குழைச்சி எடுக்கலாம். இந்த மாதிரி எடுக்க வேண்டிய. இதில் சரிங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் வந்துச்சுன்னா காணாட்டிக்கு பார்த்து விட்டு குழைச்சி எடுப்போம். இப்போ இந்த மாதிரி குழைச்சி எடுத்தாச்சு, இனி கொத்தி எடுக்க வேண்டிய. இதில் பாருங்க புட்டு குழைச்சி வச்சாச்சு, ஆட்டாமா புட்டு பார்த்தீங்களா, ரெடி. இனி இந்த அடுப்பில் வந்து புட்டு இவருக்கு பிடிச்ச புட்டும் பிடிச்ச குழம்பும் இதில் குழம்பை வைக்க போகிறேன். இதில் புட்டுக்க போட்டு ஒரு ராளை பிடட்டி அவிச்செடுக்க போகிறேன் சூப்பராக. அதுக்கு சட்டி சூடாட்டு. இப்போ சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் குழம்புக்கு, வெந்தய குழம்புக்கு சூடாட்டுக்கும். இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒலிவ் ஆயிலில் பிரட்ட போகிறேன். ரெண்டு ஒலிவ் ஆயில் இருக்குது, அதால் இது இல்லாட்டி பிரச்சனை இல்லை, தேங்காய் எண்ணெயிலையும் வதக்கலாம். என்கிட்ட இருக்கிறபடியாக நான் இதில் வதக்கி எடுக்க போகிறேன், சரியா? இது புட்டுக்கு பிரட்டுறதுக்கு சூடாட்டு. இப்போ சட்டி சூடாயிட்டு இங்கால குழம்புக்கு வந்து வெந்தயம் சேர்க்குறேன். வெந்தய குழம்புண்டா போல் வெந்தயத்தை அள்ளி சேர்க்குறேன்ல, கணக்காக வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இங்கால வந்து பாருங்கள், இது இறாலுக்கு பிரட்டுறதுக்கு கடுகு கொஞ்சம், இதோட சின்ன சீரகம் ஒரு கொஞ்சம், பெருஞ்சீரகம். அங்கால வந்து குழம்புக்கு வெந்தய குழம்புக்கு கொஞ்சம் கடுகும் சேர்ப்போம். இதுக்கும் கொஞ்சமாக சின்ன சீரகம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம். நீங்கள் குழம்புக்கு வந்து உள்ளி வெள்ளைப்பூடு சேர்க்குறேன் முழுசாக, நல்லா இருக்க முடியும். முழுசாக சேர்த்தோன்னே இது கருவேப்பிலையும் சேர்க்குறேன், அப்படியே நல்லா இருக்கும் குழம்புல, அப்படியே அவிஞ்சு சூப்பராக இருக்கும் சாப்பிடுக்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட பச்சை மிளகாய், அதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் நிறைய போடணும், இப்போ நல்லா இருக்கும். இது இங்கால இறாலுக்கு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன், கொஞ்சமாக சின்ன வெங்காயம். உங்களுக்கு இதுக்கு விருப்பம்னா முருங்கைக்கீரை கூட போடலாம், ஆனால் இப்போ இரவண்டபடியாக அது சேர்க்கையில் முருங்கைக்கீரை இரவில் கீரைகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்கன்னா அதால் தான். இப்போ இங்கால பாருங்க, இது சின்ன வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். இதுக்கும் கொஞ்சம் சேர்ப்போம், இதுக்கும் கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம், நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ பாருங்க வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும், வதங்கட்டுமே இன்னொரு கொஞ்சம். வெங்காயம் பாருங்கள் வதங்கி வருது. மண் சட்டியில் இந்த வெந்தய குழம்பு வைக்க தனி சுவை இருக்குது, நீங்கள் வச்சு பாருங்கள். அது முண்டைக்கு வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட இன்னும் சூப்பராக இருக்குமே. நான் வதங்கட்டு. இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு தக்காளி பழத்தை சேர்ப்போம். குட்டி குட்டியாக வச்சுக்கேன், ஒரு 2 தக்காளி பழம்.
இதுவும் கொஞ்சம் வதங்கட்டுக்கும். இப்போ தக்காளி பழம் வதங்கிட்டு நீ இறாலை சேர்க்குறேன். இறாலை இப்படி 2ஆக வெட்டி எடுத்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால தான் வெட்டி இருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த இறால்லையே தண்ணி விட்டு அப்படி அவிஞ்சு வதங்கி வரட்டுக்கும். இப்போ பாருங்க, இங்கால வெங்காயம் நல்லா வதங்கி வருது பார்த்தீங்களா. இனி வந்து இதுக்கு வந்து தக்காளி பழம் சேர்க்க போகிறதில்ல, நான் புளி மட்டும்தான் சேர்க்க போகிறேன். புளியை ஊற வச்சு நான் பிணைஞ்செடுப்பேன். புளியை சேர்ப்பேன். இப்போ கலந்து விடுவோம். இந்த புளி தண்ணி கொஞ்சம் கொதித்து வரட்டுக்கும். அப்படியே இங்கே பாருங்க இறால் அவிஞ்சு வருது பார்த்தீங்களா. நான் தண்ணியை சேர்க்கையில் இப்படி தண்ணி விட்டு அவிஞ்சு வருதுண்டு. இதுக்கு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் கலந்து விடுவோம். இப்போ சேர்ந்து அப்படியே அவிஞ்சு வரட்டுக்கும். இப்போ பாருங்க கொதிச்சு வருது. இனி குழம்பு தூள் சேர்ப்போம். இது எங்களோட சோபா சாஸ் கறி பவுடர், நீங்களும் மோடர் போடுங்க. இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு நான் ஒரு 3 கரண்டி போட்டிருக்கிறேன். இதோட வந்து தேங்காய் பால் சேர்க்குறேன். இதில் 1ஆம் பால், 2ஆம் பால், 3ஆம் பால் எல்லாம் உண்டா கலந்து எடுத்து வச்சாச்சு. தனித்தனியாக எல்லாம் கலந்து விடுவோம். இது கொதித்து வரட்டுக்கும். என்ன மல்லியில் இல்லைன்னு தான் ஒரு கவலை. இறக்கேக்க போட சூப்பராக இருக்கும். லேட் ஆகிட்டு இன்றைக்கி. இந்த நேரம் போனால் மல்லியிலையும் இல்லை, ஒன்றும் கிடைக்காது. கழுவி துடைச்சிருப்பாங்க நம்பி. இப்போ கொதிக்கட்டுக்கும். இங்கே இதை பாருங்கள், இது நல்லா அவிஞ்சிட்டு எண்ணெய் இறக்குவோம். அடுப்பை நிப்பாட்டுவோம். இப்போ இதை இறக்குவோம். பார்த்திங்களா ரெடி ஆகிட்டு. இங்கே புட்டு பானையை வைப்போம். தண்ணி கொதிக்கட்டுக்கும். அதுக்குள்ள இதை கொண்டு வந்து இதில் வச்சுட்டு கொஞ்சம் புட்டு மாவு எடுத்து ஒரு அடியாக போடாமல் நம்பி ஆட்டாமா புட்டுமா பார்த்தீங்களா குழச்சி வச்சுக்கேன். சரி, இப்போ இதோட கலக்கோடுங்க. கலந்துட்டு இப்படி கலந்து போடும். சரியா? இப்போ கலந்து விட்டாச்சு. இனி அவிச்சு எடுப்போம். இதில் தேங்காய் கொஞ்சம் போட்டுட்டு இதில் போட வேண்டியா எல்லாத்தையும் போட்டு பிரட்டிட்டேன். ஒரு ரெடியாக அரைவாசி எடுத்து வச்சுனா இல்லைம்மா, அதையும் போட்டு பிரட்டியாச்சு. இப்போ இது அவியட். அங்கால குழம்பு கொதிக்கட்டு. இப்போ புட்டு இறக்குவோம். வாசத்தை பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? பார்க்கவே செம்மையாக இருக்கு. இப்படியே வச்சுட்டு கறியை சைட்டில் வச்சு அப்படி சாப்பிடணும். எடுத்து எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் என்ன? இப்போ புட்டை மசிச்சு விடுவோம். சும்மாவே சாப்பிடலாம் தெரியுமா? அப்படி இருக்கும். இப்படியே ஆறட்டுக்கும். அதுக்குள்ளே மற்றதையும் போட்டு அவிச்சு எடுப்போம். அங்கெல்லாம் குழம்பை பாருங்க கொதிச்சு வருது. இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்குவோம். பார்த்தீங்களா சூப்பராக வெந்தய குழம்பு ரெடி ஆயிட்டு. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது. அதுக்கும் சோபா சாஸ் கறி பவுடர் போட்டால் சொல்லியா வேணும். சும்மா அடித்தூள் செமையாத்தான் இருக்கும். என்ன மல்லியில் இல்லைன்னு தான் ஒரு கவலை, இருந்தாலும் பரவாயில்லை. பார்த்தீங்களா இங்கே வெந்தய குழம்பு ரெடி. அங்கே புட்டு ஒரு நீத்துப்பட்டி இறக்கியிருக்கு, மற்றது அவியுது. இப்போ சாப்பாடு ரெடி. அங்கால அவிஞ்சு கொண்டிருக்க. எனக்கு பொறுமை இல்லை, பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். வாங்கோ சாப்பிடலாம். இந்த புட்டு சும்மாவே சாப்பிட நல்லா இருக்கு நண்பர்களே, தெரியுமா? அந்த இறால் எல்லாம் பிரட்டி வெந்தய குழம்பு பேர் முழுக்க தான் ஆட்டையை போட பார்க்குறேன். அப்படியெல்லாம் இயலாது. எனக்கு வெந்தய குழம்பு எப்படி இருக்குண்டு ஆஹா ஓஹோ அருமை. இல்லைங்களா? இப்படி வரணும். உள்ளியை பார்த்தீங்களா வெள்ளைப்பூடு. ஆனால் கொதிக்க கொதிக்க போகுது. டெய்லி பார்த்தீங்கன்னா சூட்டோட நான் மாட்டுறது. ஆனாலும் விட மாட்டேன், சூட்டோட சாப்பிடுவேன். செம்மையாக சுடுகிறா தம்பி.
இதை வட்டியை அப்படி குழைக்கணும். வா சூப்பராக இருக்கும். கதைக்கல அப்படி இருக்கு. இந்த இறாலை பாருங்க, சும்மா அந்த மாதிரி இறால் மவிஞ்சு அப்படியே வெந்தய குழம்போட சேர்த்து பிட்டட்டி இப்படி இறாலை விட்டுட்டு வச்சு சாப்பிடுவோங்க. நம்ம ஆட்டாமா புட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி மெத்துன்னு இருக்கும். பாருங்க, நல்லா குழம்பு விட்டு குழைக்கணுமெண்டு ஆசையாக தான் இருக்கு நன்றிகளே. ஆனால் பார்த்தீங்கன்னா சூடு இங்கே உள்ளியை பாருங்க எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா, அப்படி அவிஞ்சு சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து முட்டை பொரியல் மிளகாய் பொரியல் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஆனால் அதெல்லாம் தேவையில்லை, சும்மாவே வெந்தய குழம்போட சும்மா அட்டி தூளாக செம்மையாக ருசிச்சு சாப்பிட்டு போயிடலாம். நல்ல ஒரு சுவையாக இருக்கு நண்பர்களே. முட்டை நான் அப்படியே கதைச்சு கொண்டே இருப்பேன். பாருங்க வெள்ளை பூடை இங்கே பார்த்தீங்களா, அப்படியே நல்லெண்ணெயில் வதங்கி சின்ன வெங்காயங்களோடு எல்லாம் சேர்ந்து அப்படி அவிஞ்சு சுமையாக இருக்கும். அப்படியே குழச்சி சாப்பிட உள்ளி சாப்பிடாதவங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவீங்க. நல்லா இருக்கு நண்பர்களே, விட்டால் சாப்பிட்டு இருப்பேன். இதே மாதிரி நீங்களும் வெந்தய குழம்பு வச்சு ஆட்டாமா புட்டை வச்சு இப்படி இறாலை பிட்டாட்டி செம்மையாக சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் விட்டவே மாட்டீங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டிடா. என்ன தான் வெளியில் திரிஞ்சு அங்கே எங்கேன்னு கடையில் சாப்பிட்டாலும் எங்களோட வீட்டில் வந்து ஒரு வாய் சோறு சமைச்சு சாப்பிட்றதுல வர ஆத்ம திருப்தி எதுலேயுமே கிடைக்காது. நல்லா இருக்குது, சாப்பிடுவாங்க.